கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், கடன் கொடுப்பீர்கள். சில வேளையிலே ஒரு வழி உங்களுக்காக அடைக்கப்பட்டிருந்தால் ஒரு புதிய வழியை திறப்பார். நீங்கள் ஒன்றை இழந்திருந்தால் அதற்கு பதிலாக புதிய காரியத்தை செய்வார். சோர்ந்து போகாதீங்க. எங்கள் வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதே என்று நீங்கள் நினைக்காம, என்ன நடந்தாலும் வேறொரு புதிய நன்மை எங்களுக்கு செய்வார், எங்களை ஆசீர்வாதமாக தான் வைப்பாருங்கிற நம்பிக்கை இழக்காதீங்க. ஏசப்பா அற்புதம் செய்வார். இந்த நாள் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 32:3 வசனம். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நித்தம் என் கதறுதலினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. தினமும் கதறி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம், தினமும் கதறி கொண்டிருக்கிற அனுபவம் அப்படின்னா தினமும் அழுது கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. தினமும் வேதனை, ஒரு நாளுமே சந்தோஷம் இல்லை. குடும்பத்தில் வியாதி, கடன் பாரம், பிள்ளைகளுடைய கீழ்ப்படுதல் இல்லாத நிலைகள், இது நிமித்தமாய் தினமும் அழுது கொண்டிருக்கிற எத்தனை பெற்றோர்கள், எத்தனை பேர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் கூட சொல்ல அப்படி இருக்கலாம்ல. தினம் அழுது கொண்டே இருக்கிறீங்க, கதறிக்கொண்டே இருக்கிறீங்க. இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஏசப்பா அற்புதம் செய்வார், நிச்சயமாக செய்வார். நித்தமும் கதறுகிற உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. உங்கள் கண்ணீர் ஆண்டவர் நிச்சயமாய் துடைப்பார். உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை நிச்சயமாக ஆண்டவர் தருவார். ரூத்துடைய வாழ்க்கையில் பாருங்கள், எவ்வளோ வேதனை, கஷ்டம், இழப்புகள். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், அவள் வாழ்க்கையை கட்டி எழுப்பினார். அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றினார். அவருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா? வருமானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? கடன்பட்டு போயிருக்கீங்களா? பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலையா? குழந்தை பாக்கியம் இல்லையா? கவலையே பட வேண்டாம். ஏசப்பா கண்டிப்பாக அற்புதம் செய்வார். விசுவாசிங்க, இன்றைக்கு விசுவாசிங்க. பைபிள் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். நித்தமும் கதறி கொண்டிருக்கிற, தினமும் அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். குடும்ப தலைவர்கள் உண்டு, குடும்ப தலைவிகள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். இவருடைய கதறுதலை, இவருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்து நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்காக நீங்கள் ஜெபங்கள் சொல்லி யாரெல்லாம் ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.